ஜிப்பு கூட போட தெரியாது. ஏந்திரு. அப்படி இல்ல, மாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். A few inches later. மாட்டி இல்ல. டேய், நீ ஏன்டா கண்ண மூடிக்கிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டும் அவன் ஆளு கசமுசா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒளிஞ்சிட்டு பார்த்தா தப்பாயிரும்ல. அட முண்டம், உன் ஃப்ரெண்டு உன் ஆளு கூட கசமுசா பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. அங்க பாரு, அங்க பாரு, அங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. போச்சு, வெட்டிட்டா. புடலங்க அவுட்டு. ஓ, இவன் என்ன சாகலையா? ஹலோ பிளாஸ்பாக்ஸ், வெல்கம் டு அனதர் மூவி ரோஸ்ட். கடந்த 2 வாரமா பொங்கல் பிசில வீடியோ போட முடியாம போயிடுச்சு, மன்னிச்சு. இன்னைக்கு நம்ம ரோஸ்ட் பண்ண போற படம் இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் ஓடுது. பிட்டு சூப்பரா இருக்கும். அப்படியா? நம்ம லாஸ்டா போட்ட 2ஆம் குத்து படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இந்த படம். இந்த படம் சிங்கிளா சுத்திட்டு இருந்த குட்டி குஞ்சான்ச நிமிந்து பார்க்க வச்சு வெற்றி அடைஞ்சதால பார்ட் எடுத்தாங்க. படத்தை ஓபன் பண்ணா ஹீரோவோட ஃபேமிலி ஒன்னா சேர்ந்து பொண்ணு பார்க்க போறாங்க. மாப்பிள்ளைய பார்த்து சில செக்அப்லாம் பண்ண பிறகுதான் சார் என் பொண்ணே காட்டுவேன். அங்க ஹீரோனோட ஃபேமிலி வர மாப்பிள்ளைங்களுக்கு எல்லாம் சில டெஸ்ட் வச்சு மாப்பிள்ளைகளை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி கொஞ்சம் ஏந்திரு. இல்ல மாப்பிள்ள தம்பியே இவ்வளவு உயரனா, அப்போ உன் தம்பி இந்த போர்டுல நீ 1 கடி, நான் அப்படியே திரும்பிக்கிறேன். இங்க என்ன எப்படி சார் அவ்வளவு தூரம் அடிக்க முடியும்? இதுவே நீ நீட்டமா அடிக்க முடியலனா அந்த வயசுல இப்படி தம்பி நீண்ட நேரம் பண்ணுவ. டைரக்டருக்கு என்ன ஒரு தாட், இப்ப இந்த எல்லா டெஸ்ட்டுக்கும் ஓகே சொல்லி ஹீரோட ஃபேமிலி ஹீரோயின பொண்ணு கேக்குறாங்க. அப்போ ஒரு இன்ட்ரோ சாங்கோட ஹீரோ சார் என்ட்ரி கொடுக்குறாரு. சாங்கே சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணு நல்லா இருக்காது, அதனால அதை அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு போனா ஹீரோட ஃப்ரெண்டோட பார்ல நம்ம விஜய் டிவி ஆர்டிஸ்ட் எல்லாம் குடிச்சிட்டு கராட்டா பண்ணிட்டு இருக்காங்க. கொக்கு பதப்பத காக்கா பதப்பத வேலையெல்லாமா இதை தாண்டா 4 கிரௌட வச்சு சிரிக்க வச்சு டிவில பண்ணிட்டு இருக்கானுங்க. இதே கொண்டு வந்து படத்துல வச்சீங்கன்னா எப்படி சிரிப்பு வரும்? இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. ஹாய், எங்க அப்பா சொன்ன கண்டிஷன்ஸ்க்குலாம் நீங்க ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. அப்போ வாங்க தனியா போலாம். பட் நம்ம தனியா மட்டுமே போனா ஊர் தப்பா பேசும். சோ நீங்க உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்துருங்க, நான் என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரேன். இந்த இடத்துல ஹீரோக்கு சொல்ல முடியாத ஒரு சம்பவம் ஏற்பட்டுரும். அங்க பாரு, ஊத்துனது தேய்ச்ச மாதிரி இல்ல, தேய்ச்சதால ஊத்துன மாதிரி இருக்கு. என்னடி சொல்ற? தேய்ச்சதால ஊத்துன மாதிரி இருக்கு. நீ என்ன சொல்ற? இப்போ கட் பண்ணி படத்தோட செகண்ட் ஹீரோயினான யாசிகாவை காட்டுறாங்க. அண்ணா, ஒரு வோட்கா ஃபுல்லு தானமா? இப்படி குடிகார குத்து விளக்கா வர யாசிகா ஆனந்த் ஹீரோவை கண்டம் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். இது வேலைக்கு நோ வீரா, சொல்றது கேளு. டேய் விடு. டேய், நான் உன்னை அடையாம விட மாட்டேன். ஆனா கண்ண நேரத்துல ஹீரோ சார் கலட்டி விட்டதுனால எப்படியாவது ஹீரோவை அடைஞ்சே தீரணும்னு ஹீரோட ஃப்ரெண்ட உசார் பண்ணி பட்டையாவுக்கு கூடவே வராங்க. என்ன பேபி ஆச்சு? 1 மாசமா போடல, ஓட்ட மூடிடுச்சு. 1 மாசமா போடாம போட்ட மூடிடுச்சா? 1 மாசத்துக்கு முன்னாடி எவன் போட்டானோ? எத்தனை தடவை போட்டானோ? என்னமாச்சு? 1 மாசமா போடல, ஓட்ட மூடிக்குச்சு. எது? மூக்குத்திமா. இப்ப இந்த 2 கப்பல்ஸும் பட்டையாவால பட்டைய கலப்பலான ரூம் எடுத்து தங்கின அரண்மனை தான் அந்த கோஸ்டோட பேலஸ். இந்த ஞான் தனியா கேளுப்பா, இவங்க அரண்மனை பெரிய பெரிய பேலஸ்ல தான் தங்குவாங்களாமா, சின்ன சின்ன குடிசை வீட்டுல எல்லாம் தங்க மாட்டாங்களாம். இப்போ ஹீரோ சாரும் ஹீரோட ஃப்ரெண்டும் எப்படியாவது ஆக்ஷன்ல இறங்கணுங்கிறதுக்காக ஒரு பலான மாத்திரையே பால்ல கலந்து குடிச்சு, ஐயோ அந்த கன்றாவை எப்படி சொல்றது, தூக்குதா? யூஸ் பண்ணி பாப்போம். குஞ்சு, நீ சாதாரண குஞ்சு இல்ல, பாப்பா மன்மத குஞ்சு, மல்லிகை குஞ்சு, மணக்குற குஞ்சு, பறக்குற குஞ்சு, நீ விளையாடுற குஞ்சு. இப்போ அத்தனை முயற்சிக்கும் கட்டுக்கடங்காத அந்த கன்றாவிய கையால கட்டுப்படுத்த ட்ரை பண்ணும்போது பேய்க்கு மூடு கிளம்பி விஸ்வரூபம் எடுத்து வெளியில வந்துருது. இப்ப அந்த பேயும் எத்தனையோ டைம் அதோட லவ் ஹீரோ கிட்டையும் ஹீரோ ஃப்ரெண்டு கிட்டையும் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிடுது. அதுக்குள்ள ஹீரோயின் யாசிகாம பேய கண்ணால பார்த்துட்டு கதறி அடிச்சு அந்த வீட்டை விட்டே ஓடிடுறாங்க. ஆனா ஹீரோ ஃப்ரெண்ட் மட்டும் அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகவே முடியல. பிகாஸ் அந்த கோஸ்ட் வெர்ஜின் பசங்களை வீட்டுல வச்சு செய்யணுங்கிறதுக்காகவே இவ்வளவு லாக் பண்ணி வச்சிருக்கோம். நான் இத்தனை வருஷமா உங்கள மாதிரி வெர்ஜின் பசங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் என் கூட செக்ஸ் வைக்கணும், அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும்.
நான் வெர்ஜின் ஓகே, நீ தான் ஏகப்பட்ட பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி கதகளி ஆடிட்டியடா. உன்னை எப்படி அந்த பேய் வெர்ஜின் சொன்னிச்சு? டேய் சத்தியமா நான் வெர்ஜன் தான்டா. அப்ப துளசி, வைபவி, யாசிகா, நிக்கி, அட பாவி, இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்து நீ முடிச்சிட்டேன்னு நினைச்சு சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணேடா. இதெல்லாம் சும்மா டைலாக்காக கேட்ட மாதிரி தெரியலையே, ஏதோ பர்சனலா கேட்ட மாதிரி தெரியுது. இப்ப இந்த பேயோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் ஒரு பேய் என்றும் பாராமல் பயங்கரமா பாடி ஷேமிங் பண்றாங்க. எப்போ என் கூட படுக்க போறீங்க? இவளோட எப்ப பார்த்தாலும் பாடு 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 மூஞ்ச கடலே பார்த்திருக்கேனே. பாட்டா பேட மாதிரி இருந்துட்டு பாடு பண்ற எப்படி படுக்கிறது? 5 minutes later. யாரா புதுசா பிட்டி சீனுக்காகவே பிட்டு துணியை போட்டு வந்திருக்குது. ஆனா அந்த பேய் தாண்டா இவனுங்களை கரெக்ட் பண்ணி கதம் பண்றதுக்காக கெட்டப்ப மாத்திட்டு வந்திருக்கு. இப்போ ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அது பேயின்னு தெரியாம எப்படியாவது கரெக்ட் பண்ணியே தீரணும்னு ட்ரை பண்ற டைம்ல ஹீரோயின் சென்ட்ரி கொடுத்துறாங்க. அன்னைக்கு பாதி ராத்திரியில பாய் சொல்லிட்டு போயிட்டு இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்க எங்களை தப்பா ஃபீல் பண்றீங்க, நாங்க உங்களை காப்பாத்த வந்திருக்கோம். என்னடி சொல்றீங்க? இங்க பாருங்க போலி சாமியாரு. இப்ப இதுல போலி சாமியார வேற நம்ம மொட்டை ராஜேந்திரன் பாலாவும் பேய் ரூமுக்குள்ள போய் செம அடி வாங்கிட்டு வராங்க. என்னம்மா கை நீளுது? நீள வேண்டியது ஒழுங்கா நீண்டா என் கையே நீளுது. என்னம்மா உள்குத்தாவே பேசுறியம்மா? உள்ள ஒழுங்கா குத்துனா நான் ஏன் உள்குத்தா பேசுறேன்? இப்ப அந்த டாக்டர் அவரோட வித்தையால உள்ள இருக்கவங்க வெர்ஜினா இருந்தா தானே பேய் வேட்டையாடும். அதுக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா சோ நடத்தி காட்டுறேன்னு அவரோட அசிஸ்டன்ட கூப்பிட்டு வந்து அவரு ஸ்டைல்ல குக்கிங் பண்றாரு. இப்போ ஒரு குக்கிங் எல்லாம் முடிச்சு ஏதோ கேம் எல்லாம் ஆடி அவன் ஆளை தனியா ரூம்குள்ள தள்ளிட்டு போறதுக்குள்ள இன்னொரு கேரக்டர் என்ட்ரி கொடுத்துறாரு. நீ யாரா பூசா உள்ள இருந்து வர? அட அந்த மொட்டராஜேந்திரன் டாக்டரோட அசிஸ்டன்ட முடிக்கலாம்னு போகும்போது இவன் உள்ள வந்து அவனுக்கு பொம்பளைங்களே பிடிக்காதோ, ஆம்பளைங்களை மட்டும் தான் பிடிக்குமா. தேங்காய் எங்க இருக்குன்னு கேட்டா பாத்ரூம்ல இருக்குன்னு சொல்லிருக்கேன், எடுத்துட்டு வந்துருவான். அதனால நீ கொஞ்சம் இப்ப எல்லாருமே இந்த வீட்டுல மாட்டியும் கருணாகரனால இந்த வீட்டை விட்டு போக முடிஞ்சோம் போக மாட்டாரு. நீங்க வீட்டை விட்டு வெளியே போக முடிஞ்சா கூட ஏன் போல? வீட்டுல 4 பாய்ஸ் இருக்கும்போது எப்படிங்க போகணும்னு தோணும்? இப்ப இந்த பேய்கிட்ட வேற யாராவது ஒரு வெர்ஜின் பையனா மாட்டி ஒண்ணுன்னு அந்த வீட்டுல ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்றாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா பார்ட்டியில கலந்துகிட்ட 15 வயசு பையன் முதற்கொண்டு வெர்ஜினா இருக்க மாட்டான். இந்த காண்டல பேய் டென்ஷன் ஆகி ஹீரோயினை வச்சு பிளாக்மெயில் பண்ணுது. இப்போ ஹீரோ சார் வேற வழியே இல்லாம பேயோட ஆசைக்கு இணங்கி பேய் கூட ஃபர்ஸ்ட் நைட் பண்ண போறாரு. என்ன மனுஷன் கூட வந்தவங்களை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்றான். விடுங்கடா, ஹீரோக்கு பதிலா நான் போறேன். நான் கிடையாது, இவரு போவாரு. இப்ப ஹீரோ சார் ஒரு வழியா அந்த பேய் கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்து எப்படியோ டைவர்ட் பண்ணி பேயை சுத்தி ஒரு நெருப்பு வளையத்தை உண்டு பண்றாரு. அப்ப என்ட்ரா வர்ற உண்மையான சாமியாரு. இந்த ஆள் என்கிட்ட அப்படிடா பிடிச்சிங்க இரு, அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறேன். அந்த கருணாகரனும் ஹீரோயின்ஸ் வீட்டை விட்டு வெளியே போனாங்கல்ல, அப்போ இந்த சாமியாரை பார்த்து நடந்தது அனைத்தையும் கூறி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்போ சாமியாரும் ஒரு 15 நிமிஷம் அந்த பேயை லாக் பண்ணி இந்த 15 நிமிஷத்துக்குள்ள அனைவரும் அவங்களோட பேர்ஸ அள்ளிக்கிட்டு போய் அறக்க பறக்க ஆக்சன்ல இறங்க சொல்லுவாரு. எப்படி மாமா நூடுல்ஸ் மட்டும் 2 மினிட்ஸ் முடிச்சனா? முண்டம், இதெல்லாம் 2 மினிட்ஸ்ல முடிக்கிற விஷயம் எல்லாம் இல்ல. ஐயோ பேபி உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு யோசிக்கையாச்சும் டைம் தாயே. இப்ப அந்த வீட்டுல இருந்த வெர்ஜின் பசங்க அனைவரும் தண்ணி கிழிஞ்ச காண்டுல காலாவதி ஆயிடுது பேய். அதோட கட் பண்ணி பார்ட் 2க்கு லீடு கொடுத்து படத்தை முடிச்சிருப்பாங்க. பார்ட் 1லயாவது கொஞ்சம் பாக்குற மாதிரி சில காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆனா பார்ட் 2ல படத்தை அப்படியே பாடையில ஏத்தி வச்சிருந்தாங்க. இந்த படத்தை யாரெல்லாம் வீட்டுக்கு தெரியாம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சீக்கிரட்டா பாத்தீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கிரிஞ்சு மூவி ரோஸ்டோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். And this is விஜய் குமார் signing off. Bye.